everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 ஷார்ட் ஆன்சர்ல 13th கொஸ்டின். The complete event of cardiac cycle lasts for 0.8 seconds. What is the timing for each event அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட் நடக்க மொத்தமா இந்த 0.8 செகண்ட்ஸ் வேணுமா. ஸோ இந்த 0.8 செகண்ட்ஸ் ஹார்ட்ல 3 ஈவெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடும். அந்த 3 ஈவெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியல் சிஸ்டோல். ஓகேவா. ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல், அடுத்தது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், அண்ட் தேர்ட் வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல். ஓகேவா. ஸோ இது ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஜாயிண்ட் டயஸ்டோல்னு இந்த 3 ஈவெண்ட் வந்து இதில் நடக்கும். இப்போ இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் என்ன நடக்கும்னா ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா. கான்ட்ராக்ட் ஆகுறனால இந்த பிளட் வந்து கீழே வென்ட்ரிக்கலுக்கு போயிடும். ஓகேவா. ஸோ இது வென்ட்ரிக்கலுக்கு போயிடுச்சு. இப்போ இது மொத்தமாக எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்கும்னு கேட்டிங்கன்னா 0.1 செகண்ட்ஸ் வந்து இந்த ஏட்ரியல் சிஸ்டோலில் எடுத்திருக்கோம். அண்ட் அகெயின் இப்போ இந்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோலில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த வென்ட்ரிக்கல்ஸ் வந்து இப்போ கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இந்த வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ கான்ட்ராக்ட் ஆகுறப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பிளட் வந்து லங்ஸுக்கும் பாடிக்கும் போகும். ஸோ லங்ஸ் அண்ட் பாடிக்கு வந்து போகிறோம். ஓகேவா. இப்போ இந்த லங்ஸும் பாடியும் பம்ப் ஆக ஆரம்பிக்கும். போயிட்டு அங்கே வந்து பம்பிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.3 செகண்ட்ஸ் வந்து இதுக்கு எடுத்திருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் இந்த ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு வந்து இருக்கும். இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் என்ன நடக்கும்னா இந்த ஏட்ரியா அப்புறம் இந்த வென்ட்ரிக்கல் இது ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏட்ரியா பிளஸ் இந்த வென்ட்ரிக்கல், ஸோ இந்த வென்ட்ரிக்கல் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ரிலாக்ஸ், இது ரெண்டுமே இங்கே கான்ட்ராக்ட் ஆச்சு, இங்கே இது வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏட்ரியா அப்புறம் வென்ட்ரிக்கல் இது ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகுறனால ஹார்ட் வந்து அகெயின் பிளட்டை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹார்ட் வந்து அதுக்கு தேவையான பிளட்டை அகெயின் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இந்த பிளட்டை அது ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்கும்னா 0.4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 0.1 செகண்ட்ஸ் ஏட்ரியல் சிஸ்டோலில், வென்ட்ரிக்கல் சிஸ்டோலில் 0.3 செகண்ட், ஜாயிண்ட் சிஸ்டோலில் 0.4. அப்போ 0.1 செகண்ட் ப்ளஸ் 0.3 செகண்ட் ப்ளஸ் 0.4 செகண்ட்ஸ் பண்ணால் 3 + 1 4, 4 + 4 8. அப்போ ஸோ 0.8 செகண்ட்ஸ் நமக்கு டோட்டலாக வந்துருச்சு. கரெக்டா. சரி, ஓகே. இப்போ ஒரு குயிக் ரீகால். இந்த ஃபுல்லாக வந்து இந்த கம்ப்ளீட் ஹார்ட் பீட் நடக்கிறதுக்கு மொத்தம் 0.8 செகண்ட். ஸோ இது 3 ஈவெண்ட்டாக இருக்குது. ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஜாயிண்ட் டயஸ்டோல்னு 3. ஸோ இந்த ஏட்ரியல் சிஸ்டோலில் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகி இந்த பிளட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது 0.1 செகண்ட். இந்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோலில் இந்த வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி லங்ஸும் பாடியும் அந்த பம்ப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு 0.3 செகண்ட்ஸ். ஜாயிண்ட் டயஸ்டோல், ஸோ இது ரெண்டும் ஜாயின். அப்போ ஏட்ரியா ப்ளஸ் வென்ட்ரிக்கல் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகுறப்போ இங்கே வந்து அந்த ஹார்ட் வந்து தேவையான பிளட்டை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இது 0.4 செகண்ட்ஸ். இப்போ இது 3 ஆட் பண்ணால் நமக்கு 0.8 செகண்ட் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ.